Hello dear children, all welcome to our 4th standard mathematics online class. In previous classes we are also discussed about our fraction, right? First just we will recall our fraction portion. நம்ம இதுக்கு முன்னாடி previous classல என்னலாம் பார்த்தோமோ அதை just ஒரு recall கொடுத்துடலாம், சரியா? First என்னமா பார்த்தா fraction. What is a fraction? Fraction அப்படின்னா என்ன? For example, so just I have to draw one object. Just I have to divide this object into two equal parts. ஒரு ஆப்ஜெக்டை என்னால் 2 ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணியிருக்கேன், சரியா? ஸோ இந்த 2 ஆப்ஜெக்டை ஜஸ்ட் ஐ வில் ஷேட் ஒன்லி ஒன் பார்ட். அப்போ டோட்டல் பார்ட் என்னமா 2, அதில் ஷேட் பண்ண பார்ட் வந்து என்னது 1. ஸோ எனக்கு இந்த மாதிரி ஃபார்மில், அதாவது இது ஏ இது பி, ஏ பை பி ஃபார்ம் மெத்தடில் ஒரு நம்பரை நம்மளால் எழுத முடிஞ்சதுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன சொல்லுவோமா? ஃப்ராக்ஷன். ஓகே, ஸோ அதாவது ஃப்ராக்ஷனுங்கிறது என்ன அப்படின்னா டிவைட் ஈக்குவலி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பார்த்தோம்? ஃப்ராக்ஷன். இதில் ஃப்ராக்ஷனில் மேலே இருக்கிற வேலைக்கு வந்து என்னமா நியூமரேட்டர், டவுனில் இருக்கிறது வந்து என்னமா டினாமினேட்டர். டவுனில் இருக்கிறது என்ன சொல்லுவோம்? டினாமினேட்டர். இது எப்படி ரீட் பண்ணுறது? 1/2 1/2ன்னு ரீட் பண்ணி போகிறது என்னமா 1/2 என்ன? பாதி. 2 போர்ஷன் எடுத்திருக்கோம், 2 போர்ஷனில் பாதி போர்ஷன் தான் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ அப்போ இது வந்து என்னமா 1/2. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பார்த்தோம்? பிக்சர் கொடுத்து ஃப்ராக்ஷன் கேட்டிருப்பாங்க, ஃப்ராக்ஷன் கொடுத்து அடுத்து என்ன கொடுத்துருப்பாங்க, அது எப்படி ஷேட் பண்ணுறதுன்னு கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து என்ன அப்படின்னா 5/2/5ன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கொடுத்துருவாங்க, இந்த ஆப்ஜெக்ட் வந்து என்ன செய்யணும்? 5 பார்ட்ஸாக இருக்கும் இல்லையா? 1 2 3 4 5. ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்னா 5 பார்ட்ஸ் இருக்குது. நீங்கள் என்ன செய்யணும்? 5 பார்ட்ஸுக்கு 2 பார்ட்ஸ் மட்டும் ஷேட் பண்ணணும். ஸோ அப்போ இதில் ஏதாவது 2 பார்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க, எனி 2 பார்ட். ஸோ அந்த 2 பார்ட்டை மட்டும் நம்ம என்ன செஞ்சால் போதும்? ஷேட் பண்ணால் போதும். ஓகேவா? அனதர் ஒன்று என்ன கொடுத்துருவாங்க உங்களுக்கு? ஷேட் பண்ண பார்ட் கொடுத்து அதுலேருந்து நம்மளை என்ன செய்வாங்க? ஃப்ராக்ஷன் எழுத சொல்லுவாங்க. பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் ஐ ட்ரா ஒன் ஸ்கொயர். இந்த ஷேடட் போர்ஷன் கொடுத்துட்டு இதுலேருந்து என்ன சொல்லுவாங்க? ஃப்ராக்ஷன் என்னன்னு கேட்பாங்க. அப்போ எப்படி எழுதணும் பாருங்கள். ஃபஸ்ட்டு டோட்டல் பார்ட் என்னன்னு கவுண்ட் பண்ணுங்கள். டோட்டல் பார்ட் என்ன இருக்குமா? 1 2 3 4. அப்போ டோட்டல் பார்ட் 4. நீங்கள் ஷேட் பண்ண பார்ட் வந்து என்னது? 3 பார்ட். ஸோ யூ கேன் ரைட் 3. ஆன்சர் இஸ் 3/4. இது எப்படி நம்ம ரீட் பண்ணுவோம்? 3/4. எப்படி ரீட் பண்ணுவோம்? 3/4. ஓகே, சரி. நெக்ஸ்ட் என்ன பார்த்தோமா? லைக் ஃப்ராக்ஷன்னா என்ன, அன்லைக் ஃப்ராக்ஷனா என்னன்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ராக்ஷனை எப்படி நம்பர் லைனில் நம்ம எழுதுறதுன்னு பார்த்தோம். எப்போதுமே ஒரு ஃப்ராக்ஷன் வந்து எந்த 2 நம்பருக்கு இன் பிட்வீனில் தான் வரும்? 0க்கும் 1க்கும் இன் பிட்வீனில் தான் நமக்கு வரும். ஓகேவா? அப்போ பாருங்கள், இங்கே இந்த 0 இருக்குது, ஸோ இங்கே 1 வச்சுருக்கேன். ஓகே, இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா எனக்கு 3/4 அப்படிங்கிற ஃப்ராக்ஷனை நான் என்ன செய்யணும்? இந்த நம்பர் லைனில் எங்கே இருக்குதுன்னு நான் ட்ரா பண்ணணும், பாயிண்ட் மார்க் பண்ணணும். சரி, ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? இது நியூமரேட்டர், டினாமினேட்டர் செக் பண்ணுங்கள். டினாமினேட்டரில் என்ன வேல்யூ இருக்குது? 4. அப்போ இந்த ஹோல் லைனையும் நீங்கள் எத்தனை பார்ட்டாக டிவைட் பண்ணணும்? 4 பார்ட்டாக டிவைட் பண்ணணும். ஆனால் அந்த 4 பார்ட்டு எப்படி இருக்கணும்? ஈக்குவலாக இருக்கணும். ஒரு பார்ட் சின்னதாகவும் இன்னொரு பார்ட் பெருசாகவும் இருக்கக்கூடாது. 4 பார்ட்டும் எப்படி இருக்கணும்? ஈக்குவலாக டிவைட் பண்ணணும். ஸோ பாருங்கள், 1 2 இது 3, அது 4. ஸோ 1 2 இது 3, இது வந்து 4. 1 2 3 4. ஓகேவா? அப்போ 0க்கு அடுத்து வருது எப்போதுமே என்ன இருக்குமா? 1. அப்போ ஃப்ராக்ஷன் என்ன வரும்? 1/4. இப்போ நெக்ஸ்ட் உள்ளது என்ன வரும்? 2/4. நெக்ஸ்ட்டு 3/4. நெக்ஸ்ட்டு என்ன வந்துருமா? 4/4. 4/4ங்கிறது என்னது தான்? 1 தான். ஓகேவா? ஸோ நமக்கு இப்போ எந்த பாயிண்ட் மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க? 3/4. அப்போ அந்த 3/4 மட்டும் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு நேம் கொடுத்துருங்க. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு பாருங்கள். இப்போ உங்களுக்கு ஒரு பிக்சர் கொடுத்து இந்த பிக்சருக்கு இன்சைடு அவுட் சைடில் என்ன இருக்கோ அதுக்கு மட்டும் ஃப்ராக்ஷன் எழுது. ஸோ நெக்ஸ்ட் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோமா? டாபிக் ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன். ஸோ ஃபஸ்ட் ஆல் ஆஃப் யூ ரைட் ஹெட்டிங் இன் ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் அண்ட் புட் யூர் டேட் இன் யுவர் லெஃப்ட் மார்ஜின். உங்கள் லெஃப்ட் மார்ஜின் டேட் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் எழுதிக்கோங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்னவா சம் சர்க்கிள் ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த ட்ரா பண்ணிக்கூடிய சர்க்கிள் நீங்கள் என்ன செய்யுங்க? ஏதாவது ஒரு காயின் யூஸ் பண்ணியோ இல்லை அப்படின்னா ஏதாவது கவர் இருந்தது அப்படின்னா, பாட்டிலோட கவர் இருந்ததுன்னா அதை வச்சு என்ன செய்யுங்க? சர்க்கிள் ட்ரா பண்ணுங்கள். ஓகே கைஸ், இப்போ நம்ம ஈக்குவலன்னா என்ன சொல்லுவோம்? ஏதாவது ஒரு 2 ஆப்ஜெக்ட்டோ இல்லை ஏதாவது 2 நம்பரோ சேமாக இருந்தது அப்படின்னா இதெல்லாம் ஈக்குவலாக இருக்குதுன்னு சொல்லுவோம். இதுன்னு அப்போ ஃப்ராக்ஷன் எப்படி இருக்கும்?
ஈக்குவலாக இருந்ததுன்னா அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? பாருங்கள், ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு பிக்சர் மூலமாக ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷனாக என்னென்னு பார்க்கலாம். ஸோ நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். சேம் சர்க்கிள் தான். இந்த 3 சர்க்கிளுமே என்னதுமா சேம் சர்க்கிள் தான். ஃபஸ்ட் இந்த சர்க்கிளை நான் என்ன செய்கிறேன் 2 பார்ட்டாக டிவைட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அதே சேம் சர்க்கிள் இதில் நான் என்ன செய்கிறேமா 4 பார்ட்டாக டிவைட் பண்ணியிருக்கேன். இந்த சேம் சைக்கிள் இதை நான் என்ன செஞ்சுருக்கேன் 6 பார்ட்டாக நம்ம டிவைட் பண்ணியிருக்கோம். ஓகே, எத்தனை பார்ட்டாக டிவைட் பண்ணியிருக்கோமா 6 பார்ட்டாக. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 பார்ட்டில் நான் என்ன செய்கிறேன் ஏதாவது ஒரு பார்ட் சூஸ் பண்ணி அந்த 1 பார்ட்டை மட்டும் ஷேட் பண்ணுறோம். பாருங்கள், ஸோ இதுக்கு ஃப்ராக்ஷன் நம்ம என்ன சொல்லணும் ஃபஸ்ட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட். இதில் டோட்டல் நம்பர் எத்தனை நம்பரை நம்ம டிவைட் பண்ணியிருக்கோம் 2 பார்ட்டாக டிவைட் பண்ணியிருக்கோம். அப்போ டோட்டல் பார்ட் வந்து என்னது 2. இதில் வந்து செலக்டட் ஆப்ஜெக்ட்னாலும் ஷேட் ஆப்ஜெக்ட்னாலும் ஒன்று தான். அதில் எத்தனை பார்ட் நம்ம ஷேட் பண்ணியிருக்கோம் ஒன்லி 1. ஸோ த ஃப்ராக்ஷன் இஸ் 1/2. த ஃப்ராக்ஷன் இஸ் 1/2. நெக்ஸ்ட்டு பாருங்கள், சேம் சர்க்கிள் பட் நம்ம எத்தனை பார்ட்டாக டிவைட் பண்ணியிருக்கோம் டோட்டல் பார்ட்டு 4 பார்ட். டோட்டல் பார்ட் 4 பார்ட். இந்த 4 பார்ட்டில் நம்ம என்ன செய்யணும் ஜஸ்ட் 2 பார்ட்டை மட்டும் ஷேட் பண்ணுறோம். ஓகேவா? த சேம் 2 பார்ட். பாருங்கள், இதுவும் சேம் தான். இங்கே நான் என்ன செஞ்சுருக்கோம் 2 பார்ட்டாக டிவைட் பண்ணி ஒரு பார்ட்டுக்கு மட்டும் நம்ம ஷேட் பண்ணியிருக்கோம். அதே சேம் தான். பட் இந்த சர்க்கிளில் நான் என்ன செஞ்சுருக்கோம் 4 பார்ட்டாக டிவைட் பண்ணி அந்த 4 பார்ட்டில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் 2 பார்ட் மட்டும் நம்ம ஷேட் பண்ணியிருக்கோம். அப்போ ஷேடட் போர்ஷன் வந்து என்னமா 2. ஸோ த ஆன்சர் இஸ் 2/4. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதை நான் எத்தனை பார்ட்டாக எடுத்துருக்கோம் 6 பார்ட்டு. அப்போ டோட்டல் பார்ட் வந்து என்னமா 6. ஸோ இந்த 6ல் நான் என்ன பண்ணுறேன்னா 3 பார்ட்டுக்கு மட்டும் நான் ஷேட் பண்ணுறேன். எத்தனை பார்ட்டுக்குமா 3 பார்ட். அப்போ ஆன்சர் ஷேடட் போர்ஷன் வந்து என்னது 3. சேம் சர்க்கிள் தான். பட் நமக்கு டிவைட் பண்ணது வந்து என்ன செஞ்சுருக்கோம் டிஃப்ரெண்ட் டைப்ஸில் நம்ம டிவைட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? பட் இந்த பார்ட் எல்லாம் பாருங்கள், இதெல்லாம் எப்படி இருக்குது சேமாக தானே இருக்குது, ஈக்குவலாக தானே இருக்குது. அப்போ இந்த சர்க்கிளில் நம்ம டிவைட் பண்ணது வேணால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். பட் நீங்கள் ஷேட் பண்ண போர்ஷன்ஸ் எல்லாமே எப்படி இருக்குது ஈக்குவலாக இருக்குது. இதெல்லாம் எப்படி இருக்குமா ஈக்குவலாக இருக்குது. நம்ம வரைஞ்சிருக்கக்கூடிய இந்த ஃபிகர்ஸ் அதாவது அந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே ஈக்குவல். ஷேட் பண்ண போர்ஷன் வந்து ஈக்குவல். பட் டிவைட் பண்ணுறதுக்கு தான் வந்து என்ன இருக்குது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ இந்த மாதிரி இருந்ததுன்னா இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் சொல்லுவோம். இந்த ஃப்ராக்ஷன் எல்லாம் என்ன ஃப்ராக்ஷன்மா ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் சொல்லுவோம். ஓகே, ஈக்குவல்ங்கிறது என்ன சொல்லுவோம் 1/2 இருந்தால் தானே ஈக்குவல்னு சொல்லணும். பட் நம்ம இங்கே டிஃப்ரெண்ட் ஃப்ராக்ஷன் வந்திருக்கு. இது எப்படி ஈக்குவலன்ட். ஸோ ஈக்குவலன்ட்ங்கிறது என்னம்மா நீங்கள் எப்படி எடுத்தாலுமே போர்ஷன் என்ன இருக்குது நம்ம ஈக்குவல் எடுத்துக்கூடிய டிவைடட் போர்ஷன் தான் வந்து என்னது டிஃப்ரெண்ட்டு. ஓகேவா? நீங்கள் ஷேட் பண்ண போர்ஷன்லாம் பாருங்கள் அதே சேம் தான் இருக்குது. வேறு எங்கேயாவது டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது நம்ம ஷேட் பண்ணிக்கோமா நோ. இங்கே என்ன இருக்கோ அதே போர்ஷன் தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் ஷேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அப்படி இருந்தால் தான் நம்ம என்ன சொல்லுவோமா ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன். ஓகே, இப்போ இதே சேம் ஆப்ஜெக்டில் நான் வந்து இந்த சைடு ஷேட் பண்ணிட்டேன். அடுத்து இந்த 2 பார்ட்டை எடுத்து நான் ஷேட் பண்ணாலும் பட் இந்த போர்ஷன் எப்படி தான் இருக்கும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகேவா? எந்த 2 பார்ட் எடுத்தாலுமே நீங்கள் ஷேடட் பண்ண போர்ஷன்ஸ் எல்லாத்தையும் பாருங்கள் அதெல்லாம் எப்படி இருக்குமா ஈக்குவலாக இருக்கும். ஒரே பார்ட்டு தான் நம்ம ஷேட் பண்ணணுங்கிறதெல்லாம் இல்லை. நீங்கள் டிஃப்ரெண்ட்டில் வந்து ஷேட் பண்ணாலும் நீங்கள் அந்த ஷேடட் போர்ஷன் எல்லாமே எப்படி இருக்கும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ 1/2, 2/4 அண்ட் 3/6 ஆர் ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா நம்பரை வந்து எப்படி ஒரு ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கவா உங்களுக்கு என்ன கொடுத்துருவாங்கன்னா ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் write 4 equal fraction of 1/2. ஸோ 1/2ங்கிற ஒரு ஃப்ராக்ஷனுக்கு நம்ம என்ன செய்யணும் 4 ஈக்குவல் ஃப்ராக்ஷன் அதுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு 4 ஃப்ராக்ஷன் எழுதணும். சரி, அது எப்படி எழுதலாம்னு பார்க்கலாமா? சரி, இப்போ ஃபஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கம்மா நம்பர் 1/2. என்ன நம்பர் கொடுத்துட்டாங்க 1/2. ஓகேவா? ஸோ இதை 1/2 நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா இந்த 1க்கு நெக்ஸ்ட் நம்பர் என்ன இருக்குது 2. உனக்கு நெக்ஸ்ட் நம்பர் வந்து என்னம்மா பாருங்கள். இப்போ 1/2ங்கிற ஒரு ஃப்ராக்ஷனுக்கு 4 ஈக்குவல் ஃப்ராக்ஷன் எழுதணும். ஸோ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா நார்மலாக நம்ம என்ன செய்யணும் 1 2 3 4 அதால் நம்ம என்ன செய்ய போகிறோம் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் 1ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன வரும் அதே சேம் தான் நமக்கு கிடைக்கும் இல்லையா? ஸோ இது வந்து என்னது 1 கூட மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். இப்போ நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் என்ன செய்யணும் சேம் நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 1ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 2 என்ன தான் வரும் அதே நம்பர் தான் வரும். ஸோ இந்த சேம் ஃப்ராக்ஷனை நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். இப்போ வந்து நியூமரேட்டரையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும், டினாமினேட்டரையும் என்ன செய்யணும்
2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். பாருங்கள் 1 2 is 2. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 2 2s are 4. 2 2s are 4. நெக்ஸ்ட்டு அதே சேம் ஃப்ராக்ஷனை நீங்கள் என்ன பண்ணுங்கள் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டு 4 ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் தான் நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ என்ன செய்யணும் 1ஆல் மல்டிப்ளை பண்ணணும், நெக்ஸ்ட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும், நெக்ஸ்ட்டு என்ன செய்யணுமா 3, நெக்ஸ்ட்டு என்ன செய்யணும் 4. அப்போ பாருங்கள் 3ஆல் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள் 1 3 is 3, 2 3s are 6. அடுத்து நெக்ஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்கம்மா 4. 1 4 is 4, 2 4s are 8. நமக்கு எத்தனை ஃப்ராக்ஷன் கேட்டிருக்காங்க 4 ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் கேட்டாங்க. ஸோ 2 3 4. நெக்ஸ்ட்டு என்ன நம்பர் வரணுமா 5. ஸோ 1/2 is multiplied by 5. நியூமரேட்டரை எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணுறோமோ சேம் நம்பர் தான் மல்டிப்ளை பண்ணும். ஓகேவா? அப்போ 1 5 5 2 5s are 10. ஓகே, ஃபஸ்ட் நம்ம என்ன செஞ்சோம் சர்க்கிளை ஃபஸ்ட்டு 2 பார்ட்டாக டிவைட் பண்ணோம் அப்படி தானே. ஸோ ஃபஸ்ட்டு 2 பார்ட்டாக டிவைட் பண்ணியாச்சா. நெக்ஸ்ட் என்ன செஞ்சோம் 3 பார்ட்டு, அடுத்து 4 பார்ட்டு, அடுத்து என்ன செஞ்சுருக்கோம் 5 பார்ட்டாக எடுத்திருக்கோம். சேம் சர்க்கிள். சர்க்கிளுக்கு பதிலாக என்ன இருக்குது நம்பர் இருக்குது. நீங்கள் டிவைட் பண்ணக்கூடிய வந்து என்ன செஞ்சுருக்கோம் டிஃப்ரெண்ட் நம்பர்ஸில் டிவைட் பண்ணோம். ஃபஸ்ட்டு 2, அடுத்து 3, நெக்ஸ்ட்டு 4, அடுத்து வந்து நம்ம 5 6 அப்படியே எக்ஸட்ரா நமக்கு போயிட்டே இருக்கும். நமக்கு இங்கே என்ன கேட்டிருக்காங்களோ அது வரைக்கும் மட்டும் நீங்கள் ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் பார்த்தா போதும். அப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன வந்தோம் 2/4, 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வந்து 3/6, 4ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வந்து 4/8, 5ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வந்துமா 5/10. ஓகே, 0 தவிர அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய எந்த நம்பர் எடுத்தாலும் நீங்கள் என்ன செய்யலாம் மல்டிப்ளை பண்ணலாம். சரி, இந்த 2 3 மட்டும்தான் எடுத்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும்லாம் இல்லை. இது 6 7 8 9 கூட எடுத்து மல்டிப்ளை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா 9 10 11 12 12 13 ஏதோ ஒரு 4 நம்பர்ஸ் எடுக்கிறீங்க. 4 நம்பர்ஸ் எடுத்து நம்ம என்ன செய்யணும் மல்டிப்ளை பண்ணி ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் என்னென்னு பார்க்கணும். ஓகேவா? அப்போ இதில் ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் அப்போ 1/2. நெக்ஸ்ட் என்ன எழுத போகிறோமா ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன். ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் தானே கேட்டிருக்காங்க. ஸோ த equivalent fraction of 1/2 equal to 1/2 அப்போ என்னதெல்லாம் ஈக்குவல்மா 2/4, 3/6, 4/8, நெக்ஸ்ட் என்ன ஒன்று 5/10. இது எல்லாத்தையுமே 2 டேபிளால் டிவைட் பண்ணி பாருங்கள். என்ன தான் வரும் 1/2 1/2 1/2 1/2. இதை 2ஆல் டிவைட் பண்ணாலும் 1 2 2 2 2s are 4. இங்கே 3ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள் 1 3 3 2 3s are 6. இதை 4ஆல் டிவைட் பண்ண 1 4 4 2 4s are 8. இதை 5ஆல் டிவைட் பண்ணுங்கள் 1 5 5 2 5s are 10. ஸோ இந்த நியூமரேட்டரில் என்ன நம்பர் இருக்கோ அதால் டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன ஃப்ராக்ஷன் கிடச்சிரும் அந்த சேம் ஃப்ராக்ஷன் 1/2 கிடச்சிரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ரைட் நெக்ஸ்ட் 4 ஃப்ராக்ஷன் ஈக்குவலன்ட் டு 2/5. இந்த 2/5ங்கிற ஃப்ராக்ஷனுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய நெக்ஸ்ட்டு 4 ஃப்ராக்ஷன் என்ன ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ பிக்கஸ்ட் நம்பர் எடுத்தால் நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன செய்வீங்கம்மா மிஸ்டேக் பண்ணுங்க. ஸோ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா 1லேருந்தே மேக்ஸிமம் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? இங்கே என்னென்ன ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்கம்மா 2/5. ஸோ 1ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன தான் வரும் சேம் நம்பர் தான் வரும். ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணும். அப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது பாருங்கள் இப்போது நியூமரேட்டரி மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ 2 2s are 4. டினாமினேட்டரி மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 5 2s are 10. ஓகே, நெக்ஸ்ட்டு சேம் 2/5 என்ன செய்கிறோம் நெக்ஸ்ட் நம்பர் என்னது 2க்கு நெக்ஸ்ட் நம்பர் என்னது 3ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ 2 3 மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் வந்து என்னமா 6. 5 3 மல்டிப்ளை பண்ணுங்கள் ஆன்சர் வந்து என்னமா 15. நெக்ஸ்ட்டு 2/5 மல்டிப்ளை பை 4. இப்போ 4ஆல் மல்டிப்ளை பண்ணு. அப்போ 2 4s are 8, 5 4s are 20, 5 4s are 20. நமக்கு 4 ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் கேட்டிருக்காங்க. அப்போ எது வரைக்கும் நம்ம பார்க்கணும் 5 வரைக்கும் மல்டிப்ளை பண்ணணும். சரியா? அப்போ 5/5. அப்போ 2ஐயும் 5 மல்டிப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன செய்யணும் டினாமினேட்டரை மல்டிப்ளை பண்ணணும். அப்போ நியூமரேட்டர் வந்து என்னது 2, இங்கே 5. 2 5s are 10, 5 5s are 25, 5 5s are 25. அப்போ 4/10, 6/15, 8/20. இங்கே என்ன வந்துச்சுமா 10/5. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம 2 3 4 சம் நம்பரால் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அது அதே தான் இதுவும் என்னது 2/5ங்கிறது சேம் நம்பர் தான். நீங்கள் எடுத்துக்கூடிய டிஃப்ரெண்ட் நம்பரால் மல்டிப்ளை பண்ணி நமக்கு ஆன்சர் இருக்குது. பட் இது எல்லாத்தையும் டிவைட் பண்ணி பாருங்கள் நமக்கு என்ன தான் கிடைக்கும் 2/5 தான் வரும். அப்போ இது எல்லாமே என்னதுமா ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன். இல்லை என்ன ஃப்ராக்ஷன் ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன். நெக்ஸ்ட் ரைட் தி ஆன்சர். Equivalent fractions of
2/5 equal to இந்த ஈக்குவல் சிம்பிள் கம்பல்சரி வேணுமா? இது இருந்தால் தான் அது ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் வரும். சரியா? ஸோ ஈக்குவல் எழுதுங்க, கமா போட்டுறாதீங்க. ஓகே, 6/15 ஈக்குவல் டு 8/20. நெக்ஸ்ட் என்ன வருமா? 10/25. நெக்ஸ்ட் இப்போ 5 ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் கேட்டாங்கன்னா என்ன செய்யணும்? அடுத்து 6ஆல் மல்டிப்ளை பண்ணும். 2 6 are 12. அடுத்து என்ன வந்துருமா? 5 6 are 30. ஸோ அப்படி கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், உங்களுக்கு என்ன செய்வாங்க? 2 ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் கொடுத்துருவாங்க. சரியா? அந்த ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷனில் ஒன்று என்ன செய்யுங்க, டினாமினேட்டில் ஏதாவது நம்பர் மிஸ் ஆகிருக்கும், அப்படி இல்லைன்னா நியூமரேட்டில் ஏதாவது நம்பர் மிஸ் ஆகிருக்கும். ஸோ அந்த மிஸ்ஸிங் நம்பரை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இப்போ பார்க்கலாம் பாருங்கள். 6/7 ஈக்குவல் டு 12 கொஷின் மார்க் கொடுத்துட்டாங்க. இது ரெண்டுமே என்னது? ஈக்குவல் சிம்பிள் வந்தாலே இந்த ரெண்டு ஃப்ராக்ஷனும் என்ன ஃப்ராக்ஷன்மா? ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் தான். ரெண்டு ஃப்ராக்ஷனும் என்ன ஃப்ராக்ஷன்? ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன். ஸோ இப்போ ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷனாக எடுத்துருப்போம், ஏதோ ஒரு சம் நம்பரால் நம்ம என்ன செஞ்சுருப்போம்? மல்டிப்ளை பண்ணியிருப்போம். இங்கே ஃபஸ்ட்டு பாருங்கள், 6/7. இந்த 6/7க்கு எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணால் 12 வரும்னு பார்ப்போம். சரியா? இப்போ எந்த நம்பருக்கு மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 12 வரும்? எவ்ரி கெஸ் த ஆன்சர். 6 கூட 2 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும்? 12. அப்போ இங்கே நியூமரேட்டில் என்ன வேல்யூ மல்டிப்ளை பண்ணுறீங்களோ அதே சேம் நம்பர் தான் என்ன செய்யணும்? டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா? ஏன்னா ஈக்குவலண்ட்டில் அப்படி தானே பார்த்தோம். அப்போ 7 2s are 14. அப்போ இந்த இடத்துல வரக்கூடிய ஆன்சர் வந்து என்னமா? 14. ஓகே, ஸோ த ஆன்சர் x equal to 14. நெக்ஸ்ட் ரைட் த ஃப்ராக்ஷன். 6/7 equal to 12/14. 12/14. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். 2/9 equal to question mark 27. ஓகே, ஸோ இது எப்படின்னு பாருங்கள். ஸோ அதில் அங்கே இதில் டினாமினேட்டரில் இல்லை. சரி, இதை 9 டேபிள் 9 கூட எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணால் 27 வருமா? 3. அவள் 9ஐ நான் 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 27. அப்போ டினாமினேட்டில் எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணுமோ சேம் நம்பரால் தான் நியூமரேட்டரையும் மல்டிப்ளை பண்ணும். அப்போ 2 3s are 6. So the answer is 6. Okay, next write the answer. 2/9 equal to 6/27. So find the missing number கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? நியூமரேட்டில் மிஸ்ஸிங் நம்பர் இருக்கா, டினாமினேட்டில் இருக்கான்னு பாருங்கள். ஓகேவா? ஸோ இப்போ இதில் என்ன இருந்தது? நியூமரேட்டரில் இருந்தது. ஸோ இங்கே 9 இருக்குது, இங்கே என்ன நம்பர் இருக்குது? 27 இருக்குது. அப்போ 9 கூட எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணால் 27 வருதுன்னு பார்க்குறோம். அப்போ 9 கூட எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணால் 27 வரும்? 3. 9 3s are 27. ஸோ டினாமினேட்டர் எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணுறோமோ சேம் நம்பராக தான் நம்ம என்ன செய்யணும்? நியூமரேட்டரையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 2 3s are 6. ஸோ த ஆன்சர் இஸ் 6. இப்போ எக்ஸாம்பிள் 5 பார்க்க போகிறோம். சரியா? இப்போ எக்ஸாம்பிள் நம்ம பார்த்த ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்லாம் பாருங்கள். இப்போ ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் நமக்கு 2 ஃப்ராக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த 2 ஃப்ராக்ஷனுமே ஈக்குவல் ஃப்ராக்ஷனுமே ஃபஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் நம்பர் இருந்தது, நெக்ஸ்ட் வந்து என்ன இருந்தது? பிக்கஸ்ட் நம்பர். அதுக்கு அடுத்து உள்ள ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷனாக தான் இருந்தது. இங்கே உங்களுக்கு என்ன கொடுத்துட்டாங்கன்னா ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் கொடுத்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் நம்பர் என்னன்னு தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போ இந்த மாதிரி இருந்ததுன்னா என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த 21 கூட எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணலாம்? ஓகே, யூ கேன் மல்டிப்ளை which number you can multiply by 21, sorry, divided by 21. 21 கூட எந்த நம்பர் டிவைட் பண்ணால் நமக்கு 7 வருதுன்னு பார்க்கணும். பார்க்கலாமா? பாருங்கள், சொல்யூஷன் 15 divided by 21 equal to 15/21. ஸோ 15 21 மேக்ஸிமம் இது ரெண்டுமே எந்த டேபிளில் வருமா? ஒன்று 5 டேபிளில் வரணும். 5 டேபிளில் வர்றதுக்கு இது 5, இது 21. 21 5 டேபிளில் வருமா? நோ. அதுக்கு ப்ரீவியஸில் எனக்கு 3. அப்போ 3 வந்து என்னது வரும்? இந்த ரெண்டு இதுலேயுமே வரும் இல்லையா? ஏன்னா 5 3s are 15, 7 3s are 21. அப்போ 3ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? 21. 3ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் வருமா? 7. ஓகே, 21 3ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 7. ஓகே, அதே சேம் 15 3ஆல் டிவைட் பண்ணுங்கள். 5 3s are 15. So the answer is 5. Answer is 5. 15 3ஆல் டிவைட் என்னோட ஆன்சர் 5/7. So the answer is 5/7. Okay. Another example பாருங்க. Ten divided by 16 equal to 5/, கொஷின் கொடுத்துட்டாங்க. சரியா? இப்போ என்ன செய்யணும்? இப்போ 16 10/16 கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த 10/16 கூட எந்த நம்பர் நமக்கு டிவைட் பண்ணால்
நியூமரேட்டரில் 5 கிடைக்குன்னு பார்க்கணும். சரியா? இது 10, இது 16 இருக்குது. அப்போ 10ம் 16ம் எந்த டேபிளில் வரும்? 2 5s are 10. அதோட ஈஸியாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 5 கூட எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணால் 10 வரும்னு பாருங்கள். 5 கூட 2 மல்டிப்ளை பண்ணால் தான் என்ன வரும்? 10 வரும். அப்போ நியூமரேட்டர் டினாமினேட்டர் என்ன செய்யணும்? 2ஆல் டிவைட் பண்ணணும். என்ன செய்யணுமா? 2ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ 16 2ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டிவைட் பண்ண தெரியல அப்படின்னா டேபிள்னாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. நார்மல் டிவிஷன் மெத்தட் இருக்குது இல்லையா? 2 என்ன செய்யணும்? 16 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். என்ன வருமா? 8 2s are 16. 8 2s are 16. அப்போ ஆன்சர் வந்து என்னது? 0. இப்போ இங்கே என்ன வந்தது? 8. அப்போ ஆன்சர் வந்து என்னம்மா? 8. ஸோ நெக்ஸ்ட் ரைட் த ஆன்சர். 10/16 equal to 5/8. நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் சைட் ஹெட்டிங் செக்கிங் ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன். 2 ஃப்ராக்ஷன் கொடுத்துருவாங்கம்மா. இந்த 2 ஃப்ராக்ஷனும் ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷனாக இல்லையான்னு செக் பண்ணணும். சரியா? அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா பாருங்கள். சொல்யூஷன் 2/7 equal to 4/14. இது ரெண்டும் நம்ம என்ன செய்யணும்? ஈக்குவலாக இல்லையான்னு செக் பண்ணணும். ஈக்குவலாக இல்லையான்னு செக் பண்ணதுக்கு இந்த நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் நீங்கள் என்ன செய்யணும்? மல்டிப்ளை பண்ணணும். அதே மாதிரி 7ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் நம்பரோட நியூமரேட்டர், செகண்ட் நம்பரோட டினாமினேட்டர். அப்போ 2 multiply by 14. நெக்ஸ்ட்டு 7ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 7 into 4. ஓகே, 2 டேபிள் தெரிஞ்சதுன்னா ஈஸியாக போட்டலாம். 14 2s are வெரி குட் 28. 7 4s are 28. ஸோ நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்கள். 7 into 4. ஓகே, 2 டேபிள் தெரிஞ்சதுன்னா ஈஸியாக போட்டலாம். 14 2s are வெரி குட் 28. 7 4s are 28. ஸோ நீங்கள் இந்த நியூமரேட்டர் டினாமினேட்டர் அதே மாதிரி இந்த டினாமினேட்டர் நியூமரேட்டர் இந்த 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு சேம் நம்பர் இருந்ததுன்னா அதை தான் நம்ம என்ன சொல்லுவோமா? ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன். ஓகேவா? அது என்ன சொல்லுவோமா? ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன். சப்போஸ் இந்த 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஈக்குவலாக வரல அப்படின்னா அந்த 2 ஃப்ராக்ஷனும் என்ன கிடையாது? ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் இல்லை. சரியா? ஸோ நெக்ஸ்ட் ரைட் ஆன்சர். they are equal. இது வந்து என்னதான்? ஈக்குவல். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கம்மா. 2/5 இது வந்து என்ன இருக்குது? 4/20. ஸோ இது ரெண்டும் ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷனாக இல்லையான்னு சொல்லணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்? 2ஐயும் 20 மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 into 20. நெக்ஸ்ட்டு என்ன செய்யணுமா? 5ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 into 4. 2ஐயும் 20 மல்டிப்ளை பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு 2ம் 2 மல்டிப்ளை பண்ணுங்கள். என்னது? 4. அடுத்து நெக்ஸ்ட் யூ கேன் ரைட் த ஜீரோஸ். 5 4s are 20. இப்போ இது ரெண்டும் சேமாக இருக்கா? நோ. அப்போ இது வந்து என்ன கிடையாது? இது ரெண்டும் ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் இல்லை. நீங்கள் மல்டிப்ளை பண்ணி, அதாவது நியூமரேட்டர் டினாமினேட்டர் இந்த ரெண்டையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது சேம் நம்பராக வந்ததுன்னா கொடுத்துருக்கூடிய இந்த 2 ஃப்ராக்ஷனும் ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்தது அப்படின்னா அது வந்து என்ன கிடையாது? ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் கிடையாது. அப்போ என்ன சொல்லுமா? they are not equal. they are not equal. okay. ஸோ செல்ஃப் ப்ராக்டிஸ் சம் பார்க்கணும். செல்ஃப் ப்ராக்டிஸ் 7D போட்டுக்கோங்க. ஷேர் த ஃபாலோயிங் டு ஷோ ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன். சரியா? உங்களுக்கு ஒரு ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் கொடுத்துட்டாங்க. இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யணும்? ஷேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த ஷேட் பண்ண போர்ஷன் வந்து எப்படி? ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் ஈக்குவல் இங்கே என்ன ஃப்ராக்ஷன் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஷேட் பண்ணிக்கோங்க. புக் இருந்தால் புக்லேயே ஷேட் பண்ணுங்கள். புக்கு இல்லை அப்படின்னா உங்கள் நோட்டில் காப்பி பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள். 4 பார்ட் கொடுத்துட்டாங்க. டோட்டல் பார்ட் 4. நீங்கள் ஷேட் பண்ணக்கூடிய போர்ஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 2. அப்போ நம்ம என்ன செஞ்சால் போதும்? 2 பார்ட்டை மட்டும் ஷேட் பண்ணால் போதும். ஓகே. அடுத்து 1/2 கொடுத்துட்டாங்க. 2 பார்ட்டு. நீங்கள் 2 பார்ட்டில் எத்தனை பார்ட்டுக்கு மட்டும் ஷேட் பண்ணால் போதும்? ஜஸ்ட் ஒன்லி 1 பார்ட்டை மட்டும் நீங்கள் ஷேட் பண்ணால் போதும். ஓகேவா? நெக்ஸ்ட் பி பாருங்கள். இது 5/8. இங்கே என்ன இருக்குமா? 10/16. அப்போ இதில் இருக்கக்கூடிய டோட்டல் பார்ட் வந்து என்னது? 8 பார்ட்டில் நீங்கள் எத்தனை பார்ட் மட்டும் ஷேட் பண்ணால் போதும்? 5 பார்ட்டு. அப்போ இதில் பாருங்கள் 1 2 3 4 நெக்ஸ்ட் வந்து என்னம்மா? 5. ஸோ இப்போ 5 பார்ட் ஷேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 10/16. இதில் டோட்டலாக 16 பார்ட் இருக்குது. நீங்கள் எத்தனை பார்ட்டுக்கு மட்டும் ஷேட் பண்ணால் போதும்? 10 பார்ட்டுக்கு மட்டும் ஷேட் பண்ணால் போதும். இப்போ பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 and 10. ஓகே. ஸோ நம்ம என்ன செஞ்சாச்சு? 10 பார்ட்டுக்கு மட்டும் ஷேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள்.
இங்கே என்ன கொடுத்துட்டாங்க 1/3 ஈக்குவல் டு 2/6 1/3 ஈக்குவல் டு 2/6 இதை 3 பார்ட்டாக டிவைட் பண்ணியிருக்கோம் இது வந்து எத்தனை பார்ட்டாக டிவைட் பண்ணியிருக்காங்கம்மா 6 ஸோ 3ல் நீங்கள் எத்தனை பார்ட்டுக்கு மட்டும் ஷேட் பண்ணலாம் ஒன்லி 1 பார்ட்டை அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க ஜஸ்ட்டு ஷேட் ஒன்லி 1 பார்ட் நெக்ஸ்ட்டு பாருங்கள் இதில் டோட்டலாக 6 பார்ட் இருக்குது நீங்கள் எத்தனை பார்ட்டுக்கு மட்டும் ஷேட் பண்ணால் போதும் 2 பார்ட்டுக்கு மட்டும் ஷேட் பண்ணால் போதும் ஸோ இப்போ 2 பார்ட்டுக்கு மட்டும் ஷேட் பண்ணியாச்சு ஓகேவா நெக்ஸ்ட்டு பாருங்கள் இதில் 4 ஈக்குவல் பார்ட் இருக்குது இதில் 8 ஈக்குவல் பார்ட் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷன் வந்து என்னமோ 1/4 இது வந்து என்னது 2/8 அப்போ 4 பார்ட்டில் நீங்கள் எத்தனை பார்ட்டுக்கு மட்டும் ஷேட் பண்ணால் போதும் ஒன்லி 1 பார்ட் ஸோ ஒரு பார்ட் மட்டும் எடுத்து ஷேட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் 2/8 அப்போ 8 பார்ட் இருக்குது நீங்கள் எத்தனை பார்ட்டுக்கு மட்டும் ஷேட் பண்ணால் போதும் 2 பார்ட்டுக்கு மட்டும் ஷேட் பண்ணால் போதும் ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஸ்டடி த ஷேடட் ரீஜியன் அண்ட் ஃபில் இந்த பாக்ஸஸ் இந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய நம்பரை ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க சரியா உங்களுக்கு ஷேடட் போர்ஷன் கொடுத்து அதுலேருந்து ஃப்ராக்ஷன் என்னன்னு எழுதணும் ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் இதை 4 பார்ட்டாக எடுத்திருக்கோம் 4 பார்ட்டில் ஒன்லி 1 பார்ட்டுக்கு மட்டும்தான் ஷேட் பண்ணியிருக்கோம் அப்போ என்ன வந்துடுங்க 1/4 நெக்ஸ்ட்டு 8 பார்ட் எடுத்திருக்கோம் 8 பார்ட்டில் எத்தனை பார்ட்டுக்கு மட்டும் நம்ம ஷேட் பண்ணியிருக்கோமா 1 2 அப்போ இந்த பாக்ஸில் என்ன வரணுமா 2 பாக்ஸில் என்ன வரணும் 2 நெக்ஸ்ட்டு பாருங்கள் பி இதில் எத்தனை 8 பார்ட் எடுத்து 1 2 3 4 பார்ட்டுக்கு ஷேட் பண்ணியாச்சு அது நமக்கு கொடுத்துட்டாங்க செகண்டுக்கு தான் கேட்டிருக்காங்க இதை நம்ம எத்தனை பார்ட்டாக டிவைட் பண்ணியிருக்காங்க டோட்டல் பார்ட் 2 அப்போ 2ல் எத்தனை பார்ட்டுக்கு மட்டும் ஷேட் பண்ணியிருக்காங்க ஒன்லி 1 ஸோ த ஆன்சர் இஸ் 1 நெக்ஸ்ட்டு பாருங்கள் 4/5 5ல் இதை 5 பார்ட்டாக டிவைட் பண்ணியிருக்கோம் அதில் 4 பார்ட்டுக்கு மட்டும்தான் நான் செஞ்சுருக்காங்க ஷேட் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் இதில் என்ன கேட்டிருக்காங்க டினாமினேட்டரில் தான் இல்லை அப்போ டினாமினேட்டருங்கிறது என்னது டோட்டல் பார்ட்டு இல்லையா ஷேடட் போர்ஷன் கொடுத்துட்டாங்க ஷேடட் போர்ஷன் கொடுத்துட்டு நமக்கு என்ன கேட்டிருக்காங்க டினாமினேட்டர் வேல்யூ அப்போ டினாமினேட்டர் வேல்யூனா என்னது டோட்டல் பார்ட்டு அப்போ இதில் இருக்கக்கூடிய டோட்டல் பார்ட் என்ன இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 அப்போ டோட்டல் பார்ட் வந்து என்னமா 16 டினாமினேட்டரில் என்ன வரணும் 16 ஓகே நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் 3/4 அப்போ 4 பார்ட்டில் 3 பார்ட் ஷேட் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் இங்கே 8 பார்ட் டோட்டல் பார்ட் கொடுத்து ஷேடட் போர்ஷன் தான் கேட்டிருக்காங்க அப்போ 8 பார்ட்டில் எத்தனை பார்ட் மட்டும் ஷேட் பண்ணியிருக்கோமோ நம்ம அதுதான் இங்கே வரணும் அப்போ கவுண்ட் பண்ணுங்கள் 1 2 3 4 5 6 ஸோ த ஆன்சர் இஸ் 6 ஆன்சர் இஸ் 6 ஸோ நீ கிளாஸில் என்ன பார்த்தோமோ ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷனாக என்னென்னு பார்த்தோம் ஃபைண்ட் த மிஸ்ஸிங் ஃப்ராக்ஷன் பார்த்தோம் நெக்ஸ்ட்டு ஈக்குவலன்ட்ங்கிறது என்னது டோட்டல் பார்ட் இல்லையா ஷேடட் போர்ஷன் கொடுத்துட்டாங்க ஷேடட் போர்ஷன் கொடுத்துட்டு நமக்கு என்ன கேட்டிருக்காங்க டினாமினேட்டர் வேல்யூ அப்போ டினாமினேட்டர் வேல்யூனா என்னது டோட்டல் பார்ட் அப்போ இதில் இருக்கக்கூடிய டோட்டல் பார்ட் என்ன இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 அப்போ டோட்டல் பார்ட் வந்து என்னமா 16 டினாமினேட்டரில் என்ன வரணும் 16 ஓகே நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் 3/4 அப்போ 4 பார்ட்டில் 3 பார்ட் ஷேட் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் இங்கே 8 பார்ட் டோட்டல் பார்ட் கொடுத்து ஷேடட் போர்ஷன் தான் கேட்டிருக்காங்க அப்போ 8 பார்ட்டில் எத்தனை பார்ட் மட்டும் ஷேட் பண்ணியிருக்கோமோ நம்ம அதுதான் இங்கே வரணும் அப்போ கவுண்ட் பண்ணுங்கள் 1 2 3 4 5 6 ஸோ த ஆன்சர் இஸ் 6 ஆன்சர் இஸ் 6 ஸோ நீ கிளாஸில் என்ன பார்த்தோமோ ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷனாக என்னென்னு பார்த்தோம் ஃபைண்ட் த மிஸ்ஸிங் ஃப்ராக்ஷன் பார்த்தோம் நெக்ஸ்ட்டு ஈக்குவலன்ட் 2 ஃப்ராக்ஷன் கொடுத்து இந்த 2 ஃப்ராக்ஷனும் ஈக்குவலாக இல்லையான்னு பார்க்கணும் ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷனுக்கு என்ன செய்யணும் ஒரு ஃப்ராக்ஷன் கொடுத்துருவாங்க அதுலேருந்து நீங்கள் என்ன செய்யணும் ஒவ்வொரு நம்பராக மல்டிப்ளை பண்ணணும் நியூமரேட்டர் என்ன நம்பர் மல்டிப்ளை பண்ணியிருக்கீங்களோ சேம் நம்பரால் டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பண்ணணும் நெக்ஸ்ட்டு மிஸ்ஸிங் நம்பர் எப்படி பண்ணணுமா ஃபஸ்ட்டு ஸ்மால் நம்பர் இருக்கா பிக்கஸ்ட் நம்பர் இருக்கான்னு பாருங்கள் ஸ்மாலாக இருந்தால் மல்டிப்ளை பண்ணுங்கள் பிக்கஸ்ட் நம்பராக இருந்தால் என்ன செய்யணும் எந்த நம்பர் வருதுன்னு பார்த்து டிவைட் பண்ணணும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கா இல்லையான்னு பாருங்கள் ஈக்குவல் ஃப்ராக்ஷன் சொல்கிறதுக்கு என்ன செய்யணும் நியூமரேட்டர் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணணும் டினாமினேட்டர் நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணி 2 ஆன்சரும் சேமாக வருதான்னு பார்க்கணும் சேமாக இருந்தால் ஈக்குவல் சேமாக இல்லைன்னா என்னமா நாட் ஈக்குவல்